கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் பெருசு பிரசங்கம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஒரு சின்ன சாட்சியினூடாக என்னோட வாழ்க்கையில் நடந்ததான ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கடந்த சில வாரங்களாக, சில மாதங்களாக பல பிரச்சனைகளை தாண்டி இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். எல்லாமே என்னோட பவர், என்னோட திறமை எதுவுமே கிடையாது. வசனத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே சகலதும் ஆகும்னு சொல்லி. நான் பெருசாக ஒரு பர்ஃபெக்டான ஆள்லாம் கிடையாது. எப்பயும் ப்ரே பண்ணுற ஆள், எப்பயும் பைபிள் வாசிக்கிற ஆளே கிடையாது. ஆனாலும் ஏசப்பான்ற ஒரு கரம் என் கூட இருக்குது அப்படின்னு விசுவசிக்கிற ஒரு பொண்ணு தான் நான். எனக்கு பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி மட்டும்தான். எல்லாமே அதையும் தாண்டி ஒரு ஆசிரியம், அதாவது என்னோடய அடைக்கலம் அப்படின்னு சொல்கிறது ஏசப்பாட கரம் மட்டும்தான். நான் ப்ரேயர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வேறு யார் இருக்கா ஏசப்பா? எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா? எனக்கு நீ மட்டும் தானே இருக்கிற. எனக்கு நீங்கள் மட்டும் தானே சப்போர்ட் பண்ண இருக்கீங்க. எனக்கு ப்ளீஸ் இதை பண்ணித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நான் கேட்பேன். பெருசாக நான் விழுந்தெல்லாம் ப்ரேயர் பண்ண மாட்டேன். மாட்டேன் அப்படின்னா ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் இந்த ஒரு மனசு உடஞ்சி இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சொல்லுவோம், எனக்கு இப்படி பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, பண்ணிதா அப்படின்னு தான் கேட்போம். அதே மாதிரி தான் நான் ஏசப்பாட்டையும் அப்படி தான் கேட்டேன். ஒரு பிரச்சனைகளை தாண்டி ஏன் இப்படி நடக்குது, ஏன் என்னாச்சு, எனக்கு ப்ளீஸ் இதை தாண்டுறதுக்கு, இந்த மதிலை தாண்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடு, என்ன பண்ணணுன்ற ஐடியாவை கொடுங்க அப்படின்னு தான் கேட்பேன். அதே மாதிரி நான் நினச்சிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருகிற தேவனாக இருக்கிறார் அவர். அதே மாதிரி என்னோடய ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னோடய பிரசவம் தொட்டு சகல காரியங்களும் ஏசப்பா எனக்கு நடத்தியிருக்காரு. ஆனால் நான் நினைக்கிறதுக்கு மேலாக ஒரு அப்பா வந்து ஒரு ஒரு குழந்த கேட்கும், எனக்கு ஒரு சின்ன டெடி பேர் வாங்கிதா அப்படின்னு கேட்போம்ல நம்மலாம் சின்னத்தில். ஆனால் அப்பா என்ன நினச்சிருப்பாரு, பெரிய ஒரு பென்ஸ் கார், பெருசாக ஒரு பெரிய எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளோட ஏசப்பா தான். நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருகிற தேவன். நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு ஐயா எனக்கு அது நடக்கலையே அப்படின்னு ரொம்ப வாரி பண்ணிக்குவோம். ஆனால் தக்க சமயத்தில், தக்க நேரத்தில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடத்துகிற தேவன் நம்மளோட அப்பா ஏசப்பா மட்டும்தான். என்னோடய வாழ்க்கையில் பல இன்னல்கள், பல மன உளைச்சல்கள், என்னடா பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நினச்ச நேரங்கள்லாம் அதிகம். ஏன் ப்ரேயரே வேண்டாம்பா, என்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வந்துச்சு. ஆனாலும் நான் ஏசப்பாட முருக பிடிச்சேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏசப்பா விட்ட வேறு யார் இருக்கா, அவர் மட்டும்தானே அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் நினச்சிருப்பேன். என்னோடய சின்னத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவரை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு யாரும் கிடையாது. என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக மட்டும்தான். ஏசப்பாட கரம் மட்டும்தான், அதை மட்டும்தான் எல்லா சமயத்திலும். சிலப்போ நான் ப்ரேயரும் பண்ண மாட்டேன். சிலப்போ இப்போ கூட என்னோடய பாட்டி தான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தாங்க. இங்கே போகிற நேரம் ஓவர் ஸ்டே ஆச்சுன்னு நிறுத்திட்டாங்க. எஃப்ஆர்ஆரில் இமிக்ரேஷனில் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைன் போடுவாங்கல்ல, என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்கிற நேரத்தில் கூட அதிகப்படியான ஃபைன் வந்துச்சு எங்களுக்கு. அதை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். ஆனாலும் அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல, அந்த கரெக்ட் டைமுக்கு எல்லாமே மணி பேமெண்ட் பண்ண முடியாத பே பண்ணினோம். டிக்கெட்டும் அதே மாதிரி நினச்சதுக்கும் மேலாத அமௌண்ட் வந்துச்சு. அதையும் தக்க சமயத்தை தேவன் சந்திச்சார். எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. அதுக்கு விட பெட்டராக தருகிற தேவன் நம்ம ஏசப்பா மட்டும்தான். நான் அதை மட்டும் தான் நம்புகிறேன். எது நடந்தாலும் ஏசப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. எவ்ரிதிங் ஹி வில் டன் குட். அவர் எல்லாமே நல்லதாக தான் பண்ணுவார். அவர் நல்லதாக தான் நமக்கு பண்ணியும் இருக்கிறாரு. அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நடந்தான சில விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஏசப்பாட கரத்தை மட்டும் பிடிங்க. அவர் மட்டும்தான் நமக்கு. ஏசப்பாட கரம் மட்டும்தான், அவர் மட்டும்தான். நான் சின்னத்தில் இருக்கும்போது ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். பின்ன அடுத்த விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டைரியில் எழுதுவேன் ஏசப்பாட்ட பேசுகிற மாதிரி. ஏசப்பா எனக்கு இப்படி இருக்கு, ஏசப்பா நீ எனக்கு இப்படி பண்ணித்தாங்க, டியர் அப்பா அப்படின்னு போட்டு தான் நம்ம எல்லாமே எழுதுவேன். அதே மாதிரி தான் ஏசப்பாட்ட நமக்கு
ஒரு மனுஷன சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம டைரியில எழுதி நம்ம சொல்ற மாதிரி ஏசப்பா கிட்ட பலவிதமா ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஃப்ரெண்டு தான் அவரு. கைவிட தெரியாதவர் அப்படின்னு சொல்லலாம் ஏசப்பாவ. நம்மள கைவிட தெரியாது அவருக்கு. நம்ம தான் பல நேரங்கள்ல அவர விட்டு தூரம் போய்க்கிட்டு இருக்கிறோம். ஆ என்ன சொல்றது? கர்த்தரை ருசிச்சு பாருங்கன்னு சொல்லுவோம்ல. சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ருசிச்சு பார்க்க பார்க்க தான் அவரோட டேஸ்ட் நமக்கு தெரியும். நம்ப வாழ்க்கையில பலவிதமான பிரசங்கலாம் கேட்டுருப்போம். ஏசப்பா அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. வாழ்க்கையில இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு. ஆனா, அந்த வேதனையில நடந்து நம்மள ஒருத்தர் ஃப்ரெண்டு நல்லா நம்மளோட கூட நடந்து வராரு அப்படின்னா, அந்த காரியம் நடத்தின பிறகு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம். "எடா உனக்கு ரொம்ப தேங்க்யூ. நீ என் கூட இருந்தல்ல. என் கூட இருந்து ஒரு ஒரு காரியம் ஹெல்ப் பண்ணல. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி நம்மளோட இயேசப்பா தான் நம்மள ஒரு காரியங்கள் எல்லாமே நடத்தி தராரு. என்னோட வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அவர் தான் நடத்தி தராரு. அதே மாதிரி நீங்களும் ஆ நான் இந்த ப்ரேயர் குரூப்ல எல்லாமே என்ன விட நல்லா ப்ரேயர் பண்றவங்க எல்லாரும் தான் நல்லா இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு இத சொல்லியிருக்கிறேன். நீங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டா வச்சு நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. இதோட என்னோட சாட்சிய பூர்த்தி செய்றேன்.